முன்னாடியே பார்த்தீங்கன்னா எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது இன்னைக்கு ஃப்ரைடே ஆச்சுங்களா, தேர்ஸ்டேவோ வெனஸ்டே எபிசோட்ல ஸ்டார்டிங்கே வந்து இவங்க வந்து சாமான்லாம் தேய்க்கிறதுக்கு வியானா கிட்ட கேட்டிருப்பாங்க. அந்த குக்கர் வந்து நீ நைட்டே போட்டிருந்தா அது கொஞ்சம் வந்து எனக்கு ஊற வச்சு கழுவ ஈஸியாக இருந்திருக்கும், நீ நைட்டே பாத்திரம் மாற்றிட்டு போட்டிருக்கலாம், சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டுலாம் ஆர்குமெண்ட் வரும் இல்லை, சாமான் தேய்க்கிறது கஷ்டமாக இருக்குது, அடியெல்லாம் பிடிச்சிச்சுலாம் அப்படின் போது உங்கள் தோழை தான் நைட்டு ஹெல்ப் பண்ணார் போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பாயிண்ட் விட்டுருப்பாங்க. வியானா அப்பே தெரிஞ்சிடுச்சு. ஸோ தோழன் ஆமாம், ஏன்னா அவரும் வந்து கிச்சன் டிபார்ட்மெண்ட் இருக்கார், நான் நல்லா வந்து செய்கிறேன், இல்லைனா 10 o'clock மேலே யார் வேணா அந்த ரூல்ஸ்லாம் எல்லாமே யார் வேணா செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ சுபிக்ஷாவும் சம்டைம்ஸ் அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கும்போது 10 o'clock மேலே இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டு கூட யார் வேணா போய் க்ளீன் பண்ணுறான்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் பாருக்கு வந்தால் மட்டும் தான் அந்த ரூல்ஸ்லாம் அப்ளிகேபிள் இல்லை அப்படின்னும் போது ஸோ அன்றைக்கி நைட் வந்து கமருதீன் ஹெல்ப் பண்ணார் போல். ஸோ அப்போ ஹெல்ப் பண்ணும்போது பேசுகிறாங்க, காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் ஷோவில் வந்தது, ஷோவில் வராது என்ன ஆச்சுன்னா, பிக் பாஸே கன்ஃபெஷன் ரூமில் 2 பேரையும் கூப்பிட்டு பேசினதாகவும், இது வந்து 2 பேரும் சமாதானமாக போயிருங்க, இல்லைனா வெளியில் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு வார்னிங் கொடுத்தா மாதிரியும். அதை நான் ஆல்ரெடி எப்பயுமே போன சீசன்லாம் சொல்லியிருப்பேன், நம்ம ஃபுல் வந்து இது ஸ்கிரிப்டா நான் ஸ்கிரிப்டான்னு சொல்கிறோம், நம்ம வந்து இதை ஃபுல்லாக நான் ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்துக்க முடியாதுங்க. அப்போதைக்கு அப்போ திடீர்னு ஒரு சண்டை ஆகிறதா இருக்கட்டும், அப்புறம் அது சமாதானம் ஆகிறதா இருக்கட்டும், ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு எல்லாம் கச்சன்னு கத்துறதாகட்டும், எல்லாமே வந்து அவங்க கண்டென்ட் இல்லைன்னா இது வந்து பிக் பாஸ் தாத்தா இருக்கார் பாருங்க, வெளில ரிவ்யூ பண்ணுறாரு, அவர் சொல்லியிருப்பாரு நிறைய இதில். அதுக்கு இவங்க சொல்கிறாங்க கண்டென்ட். இப்போ இந்த சீசனில் ஒரு இடத்துல வந்து பிக் பாஸ் சொல்லியிருப்பார், கண்டென்ட்னு சொல்லாதீங்க, வெளில பார்க்குறவங்க தான் அது கண்டென்ட், நீங்கள் நிஜமாவே இங்கே வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு இது லைஃப் மாதிரி, இந்த ஒரு 3 months இந்த வீட்டில் நீங்கள் வாழறீங்க, அப்போ வந்து இதில் கண்டென்ட்னு சொல்லாதீங்க. ஆனால் நிஜமாக பார்த்தா கண்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அந்த தாத்தாவே சொல்லியிருப்பாரு. ஏன்னா சனம்க்கும் அந்த தாத்தாக்கும் அடிக்கடி சண்டை வரும் அந்த சீசனில், ஆரி சீசனில். அப்போ திடீர்னு சண்டை வரும், திடீர்னு பண்ணோன்னா அப்போ ஒரு இடத்துல ஒரு வாய் விட்டுருப்பார் பிக் பாஸ் தாத்தா, நான் எதுக்கு அவங்க கூட சண்டை போட சொன்னாங்கம்மா அப்படின்ட்டு இருப்பாரு. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு தனித்தனி மைக் இருக்குது இல்லைங்களா, அதில் ஓவராலாக பேசினா எல்லாருக்கும் காமனாக கேட்கும், ஆனால் அவங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரியும் ஒரு வெர்ஷன் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் இப்போ இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னும் போது, இப்போ இந்த கன்ஃபெஷன் ரூமில் நடந்த விஷயங்களும் உள்ளே நடந்திருக்கும், அது நம்மளுக்கு ஷோவில் வரலை. ஸோ சமாதானம் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைனா அந்த ஜெயில் விஷயங்கள் அடல்ட் கண்டெல்லாம் இன்னும் பேசி பெருசாகிறது எதுக்கு, அப்போ இவங்க 2 பேர் இமேஜும் டேமேஜ் ஆகும். ப்ளஸ் கமருதீனும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கமருதீன் மேலே ஷோ கொண்டு போனோங்கிறது இருக்குது, அதை நம்ம ஓட்டிங் பார்த்தாலே தெரியுது. பாரு மேலே கொண்டு போவாங்களான்னு தெரியல, மேக்ஸிமம் இன்னொரு 3-4 weeks வச்சு பாரு அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் கமருதீன் மேலே ஷோ கொண்டு போனோன்றதுல கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி கண்டென்ட்டு அவங்களுக்கான அந்த கமர்ஷியல் பர்பஸை வந்து பாதிக்கும், அந்த கார்பரேட் ஷோவை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்காங்க. அது அவங்க இஷ்டம், அதுக்கு ஒத்துக்கிட்டு உள்ளே இருக்கிறாங்க கண்டஸ்டன்ஸ்னு, அது அவங்க இஷ்டம்னும் போது, ஸோ இது இவங்களா சமாதானம் ஆனாங்களா இல்லை சமாதானம் ஆகுங்கன்னு உள்ளே சொன்னாங்களான்றது அவங்களுக்குள்ள. ஆனால் இப்போ தெளிவாக வந்து ஃப்ரைடே எபிசோடில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பவுண்டரி, பாரு சொன்ன மாதிரி பவுண்டரி செட் பண்ணிக்கலாம், கேம் விளையாடலாம், லவ் கண்டென்ட்டை வச்சு நீ கேம் விளையாடாத, உன்னை வச்சு நான் கேம் விளையாட மாட்டேன், ப்ளஸ் நம்ம 2 பேருக்குள்ளே எதுவாக இருந்தாலும் நம்மளே பேசிக்கலாம்,